நான் என்ன பரம ஆனந்தத்தை கூட கருமா தண்ணி வர நீ. ஐயா உனக்கு சிச்சை நான் பரமானந்தம். ஓ எனக்கு சிச்சை பரம ஆனந்தம். எனக்கு சிச்சை தேவாரியா ரொம்ப கருமானந்தம். சிச்சி நான் கருமாந்திரம். எனக்கு இவருக்கு சிச்சை ஆனா சாய்வாடி கருமாந்தம் முடிஞ்சா 8ஆம் நாள் 8ஆம் தூக்கு படைக்கிறாங்க பா. அவன்தான் 8ஆம் தூக்கு. எனக்கு சிச்சி அவன். அத்தாலகார 8ஆம் தூக்கு. 8ஆம் ஆனா அந்த 8ஆம் தூக்கு முடிஞ்ச உடனே அப்படியே நடுப்பு தான் தேவேந்திரன். அதான் நான் காரியம் நடக்குது பா. அதான் நடுப்பு. அவன் தான் நடப்பு. அவன் கொண்டாடி காரியம். காரியம் 29 தேவர். கசப்தால அம்மா 29 30 வச்சு படிக்கிறாங்க பாரு. அதாவது 30. ஏய் பூபதி உங்க கதை எதோட போய் முடியுது? கலதேவசத்தோட முடியுது. கலதேவத்தோட முடியுது. சரி அது அது தவசம் தான். பண்ணிட்டு போங்கடா. அதான்டா இல்லையா ஆடிட்டு போறோம். அதானே தம்பி தவசம் பண்ணிட்டா என்னோட குடும்பத்தை யாரா பாத்துக்கிட்டு போன் பண்ணி சொல்லிட்டு போறோம். அப்ப வந்து பாத்துருப்போம். நம்பர் இல்ல எல்லாமே 9 போட்டு பூபதி போ. எங்க போய் யார போறா? குடும்பம் இருந்தாரு. ஓ அது வேறிக்கா சாணி. ஆமா ஆமா. எத்தனை மாசம் நாங்க போயிடலாம். யாருக்கு வரடா? சூடு. டேய் சபை பார்த்தா எப்படி விளக்கம்? சபையை பார்த்தா லட்சுமி கடாஜி ஒரு சபை. மாதா பிதா குரு தெய்வம். எந்த சாமிக்காக நாடகம்? அந்த ஐயனாரப்பன் அரிக்கை அரிகாலுக்கு பிறந்த கையனாரப்பன். ஆமா அவனுக்கு அடிக்க பிறந்த ஐயனாரப்பனுக்காக நாடகம் இன்று இரவு. ஓ 2 இரவு. நல்லா திருப்பி ஒரு ராத்திரி அடி வரடா. 2 ராத்திரி 2 இரவு. என்ன சாப்பிட்டாங்க? என்ன சாப்பிட்டாங்க? அவங்களும் சாப்பிட்டாங்க. நாங்க சோறு தின்னோம். குடு வருவே பீ தின்னுவாங்க. டேய் ஐயனார் சுவாமி பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அழகாக கோடி வணக்கம். வணக்கம். என்னுடைய வணக்கம். ஐயா விளக்கம். எப்படி? ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை, ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை, தலையில பார்த்தா சிம்மாடி கட்டை. சிம்மாடி கட்டை இது? ஆமா சரி சிம்மாடி கட்டை. கைத்துல பார்த்தா உத்ராஜ யாங்கோட்டை. உத்ராஜன் கொட்டை. ஏதோ ஒரு பேக் மாத்தி கூட என் பேக் உன் பேக் ஒரே பேக் தான் இருக்குது. ஆமா மாத்தி கூட எடுத்து வந்துருக்கேன். சரி விடு. கைத்துல பார்த்தா உத்ராஜ கொட்டை, உத்ராஜன் கொட்டை. கையில பார்த்தா கண்டல கட்டை, கையில பார்த்தா கண்டல கட்டை, நெஞ்சில பார்த்தா சந்தன பட்டை, சந்தன பட்டை, நெஞ்சில பார்த்தா சந்தன பட்டை, சந்தன பட்டை. உளுந்துரு பேட்டையில சொல்லுங்க எந்த ஓட்டுல தண்ணி போட்டு ஊத்துற கொட்டை. சிக்கர வெறித்தாள் நானு 3 ஆசி எடுத்துட்டீங்களா? 3 எடுத்துட்டேன். அப்ப 3 காணாம போனவரா நீங்க? ஆமாடா 3 இல்லாத ஒரு குற்றம் தெரிந்த
ஓ மூணையும் திறந்து வர நீ டேய் பூபதி எது வெட்டாரோ இல்லையோ பொன்னாசி வெட்டிட்டாரு. ஆமாண்டி, வாயாடி. அவரு எடுத்துட்டாரு ஐயா. ஆனா நான் எடுக்க மாட்டேங்கப்பா. அந்த உண்மையை ஏய் தேவி, ஏய் டார்லிங், அது வெட்டுதாலதான் தாழூர் போகவே மாட்டேங்கிறாரு. அது வெட்டுட்டு தாழூருக்கு போறதே கிடையாது. அவரு எடுத்துட்டாரு. ஆனா நான் எடுக்க மாட்டேன். சரி உன்னை சனியாக்கிட்டு தான் விடுவேன். ஒண்ணுமே இல்ல, முருகன் பேச்சு எல்லாம் கரெக்ட். உன் தங்கச்சி போய் சனி ஆக்கு. இப்பதான் புள்ள பேத்துக்கிறா. மறுபடியும் உன் தங்கச்சி போய் சனி ஆக்கு. பொன்னாசி இப்பதான் வெட்டுட்டு நீ வர நான் நாடுறது இல்ல. பூபதி, அப்படி டேய், நான் யாரா இருக்க மாட்டேன். உபனுக்கும் வத்தனுக்கு பிறந்த என் பேரோ நாரத மகாமுனிவர். ஓ பிரம்மதேவனுக்கு கலைவாணி அம்மைக்கு பிறந்த நாரத மகம். நாரத மகாமுனிவர். கைவாடி அம்மு, உன் தடாக போய்கிறியா? சூத்தி வாங்கி போய்க்கிறேன். இந்த குளத்துக்கு எது போவோம்? சூத்தி வாங்கி தான் போவோம். ஏறி போறதுக்கும் ஏறி போறதுக்கு சூத்தில தான் போவேன் நீ. பாரு ஏறி என்ன நம்ம வாசனை அடிக்கின்ற என்ன வாசனை அடிக்கிற நீ அதனால பட்டு பட்டு பட்டுன்னு வளருது. அந்த வாசனையிலே மீன் வளர்ந்தாண்டா. நம்ம உரம் போடுறோம். போய்க்கிறேன். ஆமா தம்பி, தடாகத்துல தாமரை மலர் இருக்கும். அது எத்தமையா இருந்திருக்கும்? தாமரை தட்டு போல விரிஞ்சிருக்கும். தட்டு போல் விரிந்திருக்கும். அந்த தாமரை மீது அமரக்கூடியவள் கலைவாணி. கலைவாணி வாணி. வாணி அந்த கலைவாணிக்கும் பிரம்மதேவனுக்கும் பிறந்த என் பேர் தான் நாரத மகாமுனிவர். ஏய், ஏய் அந்த மாதிரி கலைவாணி என்ன வளர்ப்பு தாய் தான். உன்னை வளர்ப்பு தாய். ஆமா, சுயமா பெத்த தாய் யாருங்க? சுயமா பெத்த தாய். அந்த கைதைக்கு நன்றி. நான் யாருக்கு பத்தி தெரியுமா? கைதைக்கு பிறந்தேன். அட கைதிக்கு போத குதிரை. அட கைதி போத குதிரை வரலாமா? அப்படியே போ, அப்படியே போனா சீக்கிரம் நம்ம படுத்து போ. ஆச்சுன்னா வரமாட்டா அப்புறம். கைதிக்கு போற சாண்டை குடிச்சவன் பூமிஜே அவங்களே அங்க தண்ணி வச்சிருந்தாங்க. பொண்ணாட்டி அடிப்புறாங்க. அடிக்கிற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. கைதிக்கு போறதுக்கு வரலாம் மேடம். கைதிக்கு மட்டும் சொன்னே அவரு அதத்திக்காரா ஏற்கனவே தேவசபை கூடினது. சபை கூடியது. அங்க ரம்பை, மேனகை, துலோதமை, ஊர்வசி சொல்லக்கூடிய 4 மாதர்கள் நாட்டியம் விட்டார்கள். அதிலே அழகு சிறந்தவள் ஊர்வசிதான். நாட்டியத்திலும் சிறந்தவள் ஊர்வசிதான். அங்க எங்க அப்பா இருக்காரு பாரு, பிரம்மதேவன். அவரு சென்று அமர்ந்திருந்தார். எங்க அந்த தேவலோகத்தில் அமர்ந்திருந்த ஒன்று இந்த ஊர்வசி அம்மா அழகாக நாட்டியம் பாடிக்காக பாரு. அதை பார்த்து காமாசப்பட்டு விட்டார். அப்பா பிரம்மதேவன் காமாசப்பட்டு விட்டார். அப்படி சொல்லக்கூடிய கை போட ஒரு விதமாவது
என்னம்மா ஆகுது? விசிறு அடிக்கிறானுங்களா? அம்பை முரசி மேலகை திலர் தம்பி. திலர் தம்பி. அப்படி சொல்லுங்க, நாங்க நாட்டிய பார்த்து நாட்டிய பிடித்தார்கள். அந்த சபையில பிரம்மதேவ உட்கார்ந்தான். அந்த பிரம்மதேவ ஊர்வசி மேல ஆசைப்பட்டுட்டான். காதல் ஆசைப்பட்டு விட்டான். ஆமா. காதல் காதலாசை கொண்டு விட்டாரு, காதலாசை. காதலாசை பார்த்த உடனே எங்க அப்பா இருக்கிறார் பாரு பிரம்மதேவன். அந்த சபையில காதலாசை பட்ட உடனே ஊர் வச்சு அந்த சபையை விட்டு ஓடத் தொடங்கியது. ஓ பிரம்மதேவன் நம்மள ஆசைப்பட்டுட்டோம். ஆமா. நம்மள சேராம விட மாட்டான். அப்படி பூலோகத்தை இறங்கி ஓடுறாங்க. இறங்கி ஓடினாங்க. பண்ணா வீட்டுல என்ன கட்டியிருக்கோம்? கைதை கட்டி இருக்கோம். கைதெல்லாம் கட்டியிருக்கோம். ஆமா. அந்த கைதோட கைதாக ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டால் ஊர்வசி. பெண் கைதியா உருமாறிட்டாங்க. உருமாறிட்டாங்க. அப்புறம் பார்த்தாரு எங்க தந்தை பின்துணித்த ஓடி வந்தாரு. இங்கதான் ஆள் வந்தா ஆளை காணாம ஊர்வசி ஆளை காணவில்லையே. அப்படி ஞானத்தை வைத்து பார்த்த உடனே ஊர்வசி ஒரு பெண் கைதியா மாறிவிட்டா. அது தெரிஞ்சு விட்டது உங்க அப்பாவுக்கு. ஆமா. நாம ஒரு ஆண் கைதியா இருந்து ஆண் கைதியா உருமாறிட்டா. அவரை சேராம போகக்கூடாது அப்படின்ற ஆண் கைதியா உருமாறி சேர்த்தாங்க பாரு. ஆமா. ரிஷி பிண்ட ராவுதங்க பைவை போல் அந்த வெயிந்த எப்படிடா? ஊர்வசி ஒரு பெண் கைதியாகவும் ஆ, அந்த பிரம்மதேவன் ஆண் கைதியாகவும் ஒரு ஆண் கழுதியாகும். ஒரு மாறி. செய்தி ஆ. ரிஷி பண்டார் ராவத்தாங்கடி பழமை பழமை போல். அங்கேயே ஜனித்தார். ஆ. அப்படியே கை காட்டுறவன். அப்புறம் ஒரு மரியாதை கொடுங்க ராணி அம்மா வச்சேன். அந்த ஜனித்த உடனே என்ன நான் பிறந்த உடனே என்ன அங்கேயே கிடைத்து விட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்ட உடனே பண்டாருக்கு சில பிள்ளை என்பதே தெரியாது. பண்டாருக்கு கல்யாணம் ஆகி சில காலம் குழந்தை இல்ல. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி சில நாளா பிள்ளை இல்லை. அந்த குழந்தை அந்த கைது கொட்டாயில் நான் கத்து கொண்டிருந்த பாரு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த வண்ணா அங்க வந்து என்ன தூக்கி வளர்த்து வந்தான். ஆமா. வளர்த்து வந்த உடனே எனக்கு முட்டி போட்டு தவித்து போற வயசு. ஆமா. கண்ணாடிக்கு என்ன வேலை? காலைல 5 மணி 4 மணி ஆத்த கடைக்கு துணி தேக்க போவாங்க. ஆமா. அதே மாதிரி நான் அழுது கொண்டாட்ட பாரு ஒரு நாள் என்ன தூக்கி சென்றாங்க. அவங்க என்ன ஒருவருமா அழைத்து விட்டு அவங்க துணியை துவைச்சு கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு முன்ன போயிட்டு நான் அந்த ஜலத்தை கலக்கி கொண்டிருந்தேன். கலகினீங்க. அப்போதுதான் எனக்கு பேர் வந்தது. எப்படி? கலகரான் கலகக்காரா. முந்தா நாள் காலையில 4 கோட்டை வாங்கி வந்து 6 கோட்டை தண்ணி ஊத்திட்டோம். கலந்து போய் தான் இந்த காவல ஏய், அவர் கலக்கவே மாட்டாரு. அப்படியே ராவா ஊத்திக்கு வருது வாயில. நான்ல கலந்த குடிப்பீங்க. தேவையா நான் ராவா ஊத்திட்டு வந்தா ஒண்ணு விட மாட்டான். ஆமா. அப்புறம் ரேப்பு மட்டப்படுறாலுமே ஆயிடும். அப்புறம் ஏன்னா போய் கண்டுதான் கம்பி நான் கொஞ்சம் நேரம். அப்படி கலகக்காரன் பேர் வந்தது. எப்படி வந்து நான் கலகக்காரன் எனக்கு ஒரு சாப கட்டளை. என்ன தெரியுமா? என் உடற்பிறப்பு இருக்கிறா பாரு. கூட போன சகோதரன் தச்சகன் அவன் சாபம் கொடுத்தான்டா. சாபன ஏய் அவன் கொடுத்தான சாபம். அது என்ன சாபம் தெரியுமா? அடா 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 தாக்கு தாக்குன்னு தாக்குதா. அந்த தச்சக பெருமை எப்படி கொடுத்தாங்க? இன்னும் வீட்டுல வந்து உட்கார்ந்தாதான் தெரியும் யார் சாபத்தை யாரு எப்படி தாக்குறாங்க. தச்சக பெருமை எப்படி சாபம் கொடுத்தான்? டேய் அதே நாரதா தச்சக பெருமனுக்கு திருமணம் செய்து
அவன் 1000 பிள்ளைய பயன்படுத்தான். 1000 பிள்ளையை பயன்படுத்தான். ஒரு 1000 பிள்ளைய பயன்படுத்தான். ஏய் அப்பா, பயன்படுத்தி 1000 பிள்ளைய பயன்படுத்தி பயன்படுத்தி, பிள்ளைகளா ஆ, என்னுடைய கெடியை நாட்டி வாங்க, ஓ என்னுடைய கெடியா என்னுடைய பேரை முன்னுக்கு கொண்டு வாங்க. முன்னுக்கு கொண்டு வாங்க. ஏன்னு கேட்டா ஆ. பரமக்கடவுளை கோரி கோரி தபம் செய்து ஆ. வரம் பெற்று வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பெற்றெடுத்து அனுப்பினான். அனுப்பினார். ஏன்னு கேட்டா நீ சிவனை கோரி கோரி தவம் செய்வாங்க. தபம் செய்து வந்தாங்கன்னா ஆஹா. உங்களுக்கு புண்ணியம் உண்டு உண்டு. அப்படின்னு சொல்லி அனுப்பினான் பாரு. ஆஹா. அனுப்பின உடனே உடனே. நான் சும்மா இருப்பேனா? நானு அதானே ஏற்கனவே அந்த தச்சக பெருமை ஆணவத்தில் இருக்கின்றான். இந்த பிள்ளைகள் 1000 சென்று சென்று வர வாங்கிட்டு வந்துட்டா வர வாங்கிட்டு வந்துட்டா தேவர்கள் வாழ முடியாது, வாழ முடியாது, அரக்கரே தான் வாழ்வாங்க. வாழ்வார்கள் அப்படி என்று என்று அந்த பிள்ளைகள் 1000 பிள்ளையும் வழிமறித்து வழிமறித்து பிள்ளைகளா பிள்ளைகளா பரமனை கோடி தபம் செய்து ஆ. தபம் செய்து செய்து வரத்தை வாங்கி வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு புண்ணியம் கிடையாது, அதுல பலனே கிடையாது. அதுல பலன் கிடையாது ஆ. அப்படின்ட்டு ஆ. நீங்க எதுல பலன் கேட்டார் அவர்கள். கேட்டார்கள். எந்த எந்த கடவுளை நம்ம தவம் செய்தால் தவம் எங்களுக்கு பலன் கிடைக்கும், பலன் கிடைக்கும் ஆஹா. அப்படின்னு கேட்ட உடனே உடனே அதற்கு தான் நான் சொன்னேன். எப்படி அந்த மாலாகிய கண்ணன் இருக்கின்றாரே ஆ. எப்பெருமான் ஆ. அந்த ஆதி மாயவன் அந்த வைகுண்ட வாசனை நீ தவத்தில் உட்கார்ந்து தவம் செய்தால் ராமத்தை போட்டுக்கொண்டு ஆ, கண்ணா 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 என்று பஜனை பாடிக்கொண்டு எதினை பாடினால் பஜனை பாடினால் ஆ. அந்த பகவான் வருவார், வருவார். உங்களுக்கு புத்தி மாற்ற தருவார் வருவார். அப்படி சொன்ன உடனே ஆஹா. அப்படியே ஆகட்டும் அப்பா, ஆஹா. அதே மாதிரியே போகிறேன் போகிறேன். அப்படி என்று ராமத்தை போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு கண்ணா கண்ணான்னு பஜனை பாடிக்கின்னு போயிட்டாங்க. ஆயாண்ட உட்கார்ந்து ஊத்தா என்னது உங்க சைடுல பேசிருந்தா சிஸ்டம் வந்தா பாரு இல்லைன்னா ஊட்டு இல்லைன்னா போயிட்டே இரு. ஒரே ஒரு அடி ஒரு சொல்லுதான். ஆ தம்பி ஆஹா. மறுபடியும் 1000 பிள்ளைய பாடிட்டான். பயன்படுத்தா யாரு? ஆ அந்த தச்சக பெருமான். பெருமான். அதே மாதிரி வரவாங்கிட்டு வாங்க ஆஹா. அப்படி சொல்லி அனுப்பினான். ஆஹா. அனுப்பின உடனே ஆ. அந்த பிள்ளைகளையும் வழிமறித்து வழிமறித்து கண்ணா கண்ணா என்று பஜனை பாடிக்கொண்டு பஜனை பாடிக்கொண்டு பஜனை கோட்டைக்கு போங்கிறான் கோயில பஜனை கோட்டைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். ஆஹா. மறுபடியும் பார்த்தான். பார்த்தா யாரு? ஆ. தச்சக பெருமான். தச்சக பெருமான். ஏன் நாரதா நாரதா என் உடன் திறப்பே ரப்பே என் கூட எடுத்துக்கிட்டே குழி பறிக்கிறியா அதானே அப்படி சொல்லி ஆஹா. கிட்ட வந்து என்னுடைய பிள்ளையா நீ எப்படி நீ அந்த திசை மாத்தி கலகம் மூட்டி கலகம் மூட்டி அனுப்பினாயோ, அந்த பஜனை கோட்டைக்கு அனுப்பியோ பஜனை கோட்டைக்கு அனுப்பினாயோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். ஆஹா. ஏன்னு கேட்ட என் பிள்ளைக்கு எப்படி கலக மூட்டினாயோ, ஆஹா. ஒரு நாளைக்கு ஒரு கலக செய்யலனா செய்யலனா உன் தலையானது 16,000 சுக்ல போவ கருது பிட்டாசா. ஒரு நாளைக்கு ஒரு கழக செய்தே தீரணும். ஆமா, எந்த ரூபத்துலனா ஒரு நாளைக்கு இந்த 12 மணி நேரத்துல 24 மணி நேரத்துல ஒரு கழகத்தை செய்யணும். செஞ்சாகணும். இல்லைன்னா உன்னுடைய தலை 16,000 சுக்கலாக போய்விடும். என் தலையானது 16,000 சுக்லா போகிவிடும். என் வயிறானது பட்டீரென்று எடுத்து விடும். ஆமா, ஆ. ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொன்னா சொன்னா அவங்கள பாத்துட்டா சத்தியமா என் வயிறெல்லாம் எரியும். தெரியும். ஆமா, எல்லாம் பையன் நம்மளை விட கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறானே. இது வேணா உண்மை. யாரும் சந்தோஷமா இருந்தா ஒரு வயிறுலாம் எரியும். தெரியும். ஏன்னா அவர் மேலேயே இருக்கணும். பாவம் பாவம் எம்மா நாளைக்கு சட்டி நிலைக்குதோ. தம்பி ஆ அந்த சாபத்தை வாங்கி கொண்டு ஆஹா. இப்ப வளர்ந்து வர ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். ஆஹா. ஆனா ஆ. இன்னைக்கு கலகம் எங்கேயும் கிடைக்கல, கிடைக்கல. எங்கேயும் கிடைக்கல. எங்க போனா கிடைக்குன்னு பாக்குறேன். அதான் நான் அப்படிதான் பாக்குறேன் நானு. ஐயா இங்க இருந்து குன்னத்தூர் போ, இல்லன்னா தாம்பல் போ. ஓ, தாமல் போறேன். இல்லன்னா எங்க அந்த கைதை எங்க இருக்குதோ அதை கேட்டுன்னு போங்க. கைதை எங்க இருக்குது கேட்டுட்டு போட்டா கேட்டுன்னு போய் அந்த மடியில கைய வையுங்க. மடியில கைய வச்சா உமா குட்டுக்க ஒண்ணு இருக்குன்னு ஒண்ணு விட்டும் வாங்கிட்டு வாடான்ற. ஒண்ணு விட்டா நீ மூஞ்ச காட்டுனா பல்லு மூடும், அப்படியே காலை காட்டுனா கால் கூடும். ஆமாமா ஐயா. ஓ, இப்ப எங்க போனே ஞானத்தால பாக்கணுமா? தேவலோகம் போங்க. தேவலோகம் போனா கலகம் எங்க இருக்குன்னு தெரியும். ஆமா, தேவலோகம் போலாம். ஆமா, அங்க போகிறதுக்கு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. நாரத மகாமுனிவர் வந்துச்சுன்னு எச்சரிக்கை. இந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க? இருக்கு முடி.
ஏண்டா நாங்க எந்த மாதிரி வேலையில இருந்தோம் என்னடா டே உனக்கு விவசாயம் ரொம்ப நாள் எங்கெங்கயோ போய் இன்னைக்கு தான் இருந்தாலும் முனைவி செஞ்சே வந்து கத்துக்கிட்டு வந்து காட்டுறேன். கதவு திறந்துட்டு பண்றீங்க ஓ கதவு திறந்துட்டு ஏன் பண்றீங்க தம்பி எங்க இந்த திதிரை நான் மகாமணி வந்திருக்கிறாரா உட்காருடா ஏத்து சிம்மாசனம் போடுறா டேய் சிம்மாசனம் போடுறா ஒண்ணுல வா ஓஹோ நாரதரே ஏவந்திரா சுகமாக வளர்க்கிறவது சுகமாக வாழ்வாய் நீ வாழ்வா அழகாவே சேமத்தோடு வந்திருப்பாய் ஆகட்டும்பா. என்னுடைய மனைவி இந்திராணி இருக்கின்றது அப்படி அவர் சொல்லு இந்திராணி சுவாமி நார மகாமணி இருக்கின்றார் பெருத்த தபயோகி ஆமா முற்றும் குடிவெள்ளத்தில் நாம் ஆசீர்வாதம் பெற்றால் புத்தி மட்டும் கிடைக்கும் கண்டிப்பா அதனால் முற்றும் திறந்தவர் உண்மைதான் மகாமணி இருக்கின்றார் அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுவார் சரிங்க கொஞ்சம் எட்டு கொஞ்சம் பண்ணி எட்டந்து அப்படின்னா நான் என்ன பொம்பளை பொறிக்கா முடிவுடாச்சா பொம்பளை ஒரு எட்டு முடிவர் என்ன பொம்பளைன்னா எட்டுதான் இருப்பாங்க அதுதான் பொம்பளை பொறிக்குமா சொல்றடி கிட்ட வந்து அதுதான் ஒண்ணு தொடக்கூடாது ஒண்ணு பேசக்கூடாது ஒரு முகத்துல முடிக்கூடாது சரி போயப்பா நீ வேணும்ப்பா நீ எட்டே போய் ஓஹோ முனிநாதா இந்தாடி மலையாள முடிந்திட்ட முனிநாதா தங்கள் திருவாடி பணிந்தேன் குருநாதா மலையாள முடிந்திட்ட முனிநாதா தங்கள் திருவாடி பணிந்தேன் திருவாடி தன்னிலே செல்வி இந்திராணியா திருவாடி தன்னிலே செல்வி இந்திராணியா பலவித மார்க்கண்டு பாவை பணிந்தேன் இந்தாடி உங்கள் மதத்திற்கு இந்திராணி சுகமாக வாழ்வாய் நீ கட்டு சீரத்திட்ட மங்கையே சுகசேமத்தோடு வந்திருப்பாய் மிக பாக்கியவதியான ஐயா ஆகட்டும் சாமி. எப்படி இருக்கிறீங்க அண்ணா, இந்தாணி
நாரன் நம்ம தேடி வந்திருக்கின்றார். வந்திருக்கின்றார். ஆனால் நாகர் வா என்றாலும் கலகம், கலகம். போ என்றாலும் கலகம். கலகம். நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கின்றோம். அதனால் நான்கு மலை கட்டி வந்தேன். மூட்டு வச்சு அடிப்பாங்க வெளியே. ஐயா, நாகர்களே, ஐயா, நாகர்களே. ஐயா, வந்தேல்ல, ஆசீர்வாதம் கொடுத்தேல்ல. என்ன வேலை இது? என்ன வேலை உனக்கு? என்ன வேலைக்கு? இப்ப சந்தோஷமா இருக்கிறோம். நானும் என்னுடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க மூட்டி அவுத்துட்டு போனா. ரெண்டு பேரும் பல்லாடி படிச்சுங்க போங்க. ஏய் ஏண்டா ஏங்க என்ன ஆயிடுச்சு ஒண்ணே இருக்குதோ. சந்தோஷமா இருக்கிறோம். நாட்டு தேடி வரலாமா? வரலாமா? ஏய் குட்டு நீ நாரதனே வா ஆமா. வந்தல்ல பாரு மறந்துமா உன் ஜாமான் பூரா கட்டிச்சு பாரு. அப்புறம் என்னன்னு என்ன கேட்டீங்க என்ன அடிக்காதீ. அவ அடிச்சா அவ ஜாமா கைட்டு ஏன் ஜாமா கைட்டாருங்க வா இங்க வரலாமா நீ? உன் ஜாமான் வீணா போயிடும். ஆமா ரைட்டா. கண்டிப்பா போன ஜாமான். வந்தமா பார்த்தமானது இதுக்கு தீனி போட்டு வளர்த்துறேன் பாரு. ஆமா யார பார்த்து தீனி போட்டு வளர்க்குறாங்க? அவனா ஆடி மாசம் விட்ட பண்ணியால வெறினாயா சொன்னாயா? ஆடி 18க்கு 17ஆம் தேதி உனக்கு குத்துதான். நான் 11ஆம் தேதி குடுக்க போற குண்டு பையனே. ஏய் பூபதி நம்ம தேவலாம் தேவலோகம் வந்தோம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு போல வந்தோம். ஆமா ஆசீர்வாதம் கொடுக்க வந்தோம். நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்துட்டு போறான்னு வந்த பாரு. ஒட்ட உனக்கு கீழே வந்துச்சு. அவளை சொன்னேன். ஆமா உன் கோட்டை தாங்கிச்சு. ஏய் என் கோட்டை தாங்கினால அது விலை இல்ல. நீ சரியில்லை என் கோட்டையை தவிர தம்பி நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல. ஆமா அதனால இவங்களுக்கு உத வாங்கி வைக்கிறேன். அதனால இப்ப கலகம் எங்க இருக்குது? ஞானத்தால் பார்க்க வேண்டும். நோனி கண்ணால பாருங்க, யானை கண்ணால பாருங்க. ஐயா நாரதரே கண்டுபிடித்து விட்டேன். எங்க விக்கிறாங்க? 220 கண்டுபிடிச்ச நானு 12 மணிக்கு போனாக்கா 145. இந்த நேரத்துக்கு போனாக்கா 220. அது கிடையாது. கலகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடித்து விட்டேன். எங்க தெரியுமா? அவன் நகப்பட்டு கொண்டாடே. அதனால அவனையும் ஒரு கை பார்க்கணும். தேவலோகத்துக்கு வந்து நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல. உங்களையும் ஆடியோ அதனால அடி வாங்கி வைக்கிறேன். கண்டிப்பா அந்த இந்திராணி அம்மாவுக்கு ஒரு சைத்தான ஒரு ஆபத்து. என்ன மதிக்க மாட்டேங்கிறவா? கண்டிப்பா தேவேந்திர பாவம் இன்னைக்கு நாளைக்கா இருக்கிறான். ஆமா அவனை விட்டுரு. ஆனா இந்திராணி தேவதன்னா தொட்டு அடிக்கலான்னு பாக்குறான். என்ன அவனுக்கு என்ன பண்ண தெரியுமா? அவன் முதுகு போல என்ன பண்ணும்? அவனுக்கு என்ன பண்ண தெரியுமா? அந்த 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 ஒரு பாட்டில் வாங்குறப்பாரு. அந்த டமக்கராம்பு ஒரு 3 சொட்டு கலத்துக்கு கண்டுபிடிக்கலான்ற. அந்த வெந்தீரை ஒண்ணு போடு. போட்டா ஓதிலே செத்துருவான். சரி உடனே என்ன போறோம்? எங்க போறோம்? எங்க போனோம்? கனகாபுரி தண்ணி தேடி பத்மா சூரண்டர்பா.
மகனே